கே. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பாரை சாப்பிட்டா கேன்சர் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. போகலாம், ஏன் போகக்கூடாது? மஞ்சள் உள்ளே போச்சுன்னா உடம்பு நல்லா ஆகாதா? என்டையர் ஆர்கான்ஸ் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு மஞ்சள் உதவியாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய காரம் உதவியாக இருக்குது, உப்பு உதவியாக இருக்குது, எல்லாமே உதவியாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவரியன் கேன்சர் ரெண்டுமே வராது. அது எப்படின்னா, ஒரு சிறந்த உணவு, நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு எது அப்படின்னா அது சுண்டக்காய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி லேடிஸோட சம்மந்தப்படுறது அப்படின்னா, பிரெஸ்ட் கேன்சருக்கு இது சிறந்த ஒரு மருந்து. எப்படின்னா, அப்போ உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணமே பாருங்கள் இந்த வாத நிலை தான். இப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னா இந்த சுண்டக்காய். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க வீட்லேயே இந்த புற்றுநோய் வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்ன உணவை வந்து பயன்படுத்தலாம்? ரொம்ப அற்புதமான கேள்விங்க. நான் சொன்னதே தான். இந்த அறுசுவை உணவு தினமும் சாப்பிடணும். இந்த வாரத்தில் ஒரு நாள் இல்லை, சரிங்களா? இந்த சீட்டிங் டே இதெல்லாம் இதில் கிடையாது. இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வருது. இந்த சீட்டிங் டே, ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு என்ன வேணால் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இந்த அறுசுவையும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, அளவோடு சாப்பிட்டுக்காங்க. அது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ரொம்ப மீண்டும் மீண்டும் கேட்கறதுனால இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது. அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு மருந்து சொல்லிட்டா அது குணமாயிடும் அப்படிங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பாரை சாப்பிட்டா கேன்சர் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. போகலாம், ஏன் போகக்கூடாது? இப்போ சாம்பாரில் என்ன இருக்குது பாருங்கள். சாம்பாரில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லுங்களேன். சாம்பாரில் மஞ்சள் இருக்குது, புத்துநோய் போகும் இல்லையா? புத்துநோய்க்கு நல்லது. ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இப்போ சாம்பார் இருக்க மஞ்சளில் என்ன சார் இருக்குது? மஞ்சளில் குர்குமீன் இருக்கு. அப்போ அந்த குர்குமீன்ங்கிறது இதான் விஷயம். எவ்வளோ வேணுங்கிறது இருக்கு. இப்போ டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது, சாம்பாராக சாப்பிடும்போது உடனே புத்துநோய் நீங்க அது நார்மலாக ஏங்க ஒரு மஞ்சள் உள்ளே போச்சுன்னா உடம்பு நல்லா ஆகாதா? என்டையர் ஆர்கான்ஸ் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு மஞ்சள் உதவியாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய காரம் உதவியாக இருக்குது, உப்பு உதவியாக இருக்குது, எல்லாமே உதவியாக இருக்குது. ஸோ இந்த புற்றுநோயின்னு நம்ம பிரிச்செடுத்து இந்த பக்கம் வந்து பார்க்குறோன்னா, அந்த மஞ்சள் வந்து எவ்வளோ வேண்டியிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த குர்குமீன் வந்து ஒரு 500 mg நம்ம ப்ராப்பராக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 16 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியிலேருந்து தான் அந்த குர்குமீன் இருக்க முடியும். இப்போ நம்ம யாராலையாவது 15-16 ஸ்பூன் மஞ்சள் பொடி சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் கூடாது. பாலில் ஒரு சிட்டிகை போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அது எங்கள் குடும்ப வழக்கம். நான் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு சிட்டிகை தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம் சொல்லுவாங்க. சாப்பிட்டா நிறைய பேர் தொண்டையில் அது சிக்கும். சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேர் ஒத்துன்றவங்க சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ஒரு சிட்டிகை போட்டால் சாப்பிடலாம், அவ்வளோதான். ஒரு சிட்டிகை போட்டனாலே அதனுடைய பலன் கிடைக்கும் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ புற்றுநோய் அது மாதிரிலாம் வருது, இல்லை ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடாதுன்னா நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த டேப்லெட்டை நாங்கள் கொடுப்போம். அதாவது குர்குமின் டேப்லெட்ஸ், சரிங்களா? அது வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது. அல்ட்ராசோல் டெக்னாலஜியில் பண்ணுறதா இப்போ நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்குறேன். வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, ஒரு உடம்புக்கு நல்லதாக அதை கொடுக்குறோம். இப்போ இது தவிர உணவு முறை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ரொம்ப அருமையான கேள்வி. உணவு முறைனா, இப்போ நான் பேசிட்டே வரும்போது இப்போ இந்த சுண்டக்காய் பற்றி சொன்னோம். இப்போ சுண்டக்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அகத்தியர் சொல்றார், நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம், விஞ்சு வாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே வாயை கசப்பிக்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காயை சுவைப்பதற்கேங்கிறார். இப்போ இது எப்படின்னா, இந்த பாட்டை வந்து முன்ன பின்ன போட்டு பார்த்தா தான் அதோட ஆக்சுவல் அர்த்தம் புரியும். இது வந்து அருமையான ஒரு மருத்துவ முறை. எதுக்கு அப்படின்னா, பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவரியன் கேன்சர் ரெண்டுமே வராது. அது எப்படின்னா, பிரெஸ்ட் அண்ட் ஓவரியன் ரெண்டுமே BRCA1ங்கிற ஒரு காரணத்தினால பிரெஸ்ட் கேன்சர் வருது. ஸோ இப்போ அதோட காரணம் தான் ஓவரிலையும் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓவரியை எடுத்துருவோம், ஓவராக்டமி பண்ணிடுவோம், சரிங்களா? நிறைய பேர் பிரெஸ்ட் கேன்சர் வரப்போகுதுன்னு சொன்னால் பிரெஸ்டே கூட எடுத்தவங்களாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இது வராமல் தடுக்க அந்த அகத்தியர் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காருங்க. நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம்னு. இந்த நிறை கிருமியை முதல்ல போட்டுக்கோங்க. இந்த நிறை கிருமி அப்படின்னா நிறைய விஷயத்தினால கிருமிகள் நிறைய விஷயம் வருது. அது வந்து கேன்சர் வந்து பல விதமாக வருது. அது கிருமின்னு சொல்ல முடியாது. கேன்சர் வந்து கிருமினால் வருது வேறு, அது HPV அதெல்லாம் தனியாக எடுத்துக்கும். இது நிறை கிருமினா அது கேன்சர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இது அர்த்தம் எடுத்துக்கணும்னா, நிறை கிருமி நோய், நிறை கிருமி போகுங்கிறார், நோயும் போகும். நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம், விஞ்சு வாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே அப்படிங்கிறார். வஞ்சியரே அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். அப்போ பெண்களுக்கு உண்டான ஒரு சிறந்த உணவு, நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு எது அப்படின்னா அது சுண்டக்காய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சுண்டைக்காய் விஞ்சுவாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே வாயை கசப்பிக்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காயை சுவைப்பவர்க்கேங்கிறார். இப்போது
நம்ம ஒரு ஒரு சுண்டைக்காய் எடுத்து சாம்பாரில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கசப்பு இருக்காது. அதை நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது அந்த கசப்பு இருக்கும். முன்னாடியே நான் சொன்னேன். அப்போது இது சாப்பிடும்போது என்ன ஆகுது பாருங்கள். இது எப்படி லேடிஸோட சம்மந்தப்படுறது அப்படின்னா, பிரெஸ்ட் கேன்சருக்கு இது சிறந்த ஒரு மருந்து. எப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது அது என்ன ஆகுன்னா, நிறைக்கிருமின்னு வச்சுக்கோங்க. நிறைக்கிருமி அது வந்து பிரெஸ்ட்லேருந்து அதோட பாத்வே பார்த்திங்கன்னா சூப்ரா கிளாவிகுலர் நோடுன்னு சொல்கிறோம். இங்கே போகும். இங்கேருந்து நேரம் லங்குக்குள்ளே போகும். இப்போ லங்கில் போச்சுன்னா ப்ளூரல் எஃபிஷன் வரும். அதை கபம்னு சொல்கிறான். அப்போ நெஞ்சின் கபம் போகும், நிறைக்கிருமி நோயும் போகும். இந்த ப்ளூரல் எஃபிஷன் வருது இல்லையா, இதுக்கப்புறம் என்ன போகும் பாருங்கள். இது எங்கே போகும் தெரியுங்களா? ஈரலுக்குள்ளே போகும். அதாவது லிவருக்குள்ள. பிரெஸ்ட் கேன்சர் லிவரில் போகலாம், அடுத்தது போனில் போகலாம். இது லிவரில் போயிட்டு தான் போனில் போகணும்னு கணக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போகும். போனில் போகலாம். போனில் போட்டால் எங்கே போகும்? அடுத்தது பிரெயினுக்கு போகும். சரிங்களா? போனில் போனதே தெரியாமல் பிரெயினுக்கு டேரெக்டாக போனதெல்லாம் உண்டு. பிரெஸ்ட் டு பிரெயின்லாம் இருக்கும். மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ பிரெயினில் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பேரப்ளேஜி ஆகும். ஒரு சைடு போகலாம், ஒரு கை கால் விளங்காமல் போயிடலாம். இது வாதம்னு நினச்சிக்கலாம். பாருங்கள், இப்படிலாம் போனால் அந்த விஞ்சு வாதம்ங்கிறாரு. விஞ்சு வாதத்தின் விளைவும் போகும். அந்த விளைவு உடம்புக்குள்ளே உங்களை தெரியாமல் இருக்குன்னா போயிடும். ரெண்டாவது வந்து வாதம் அப்படின்னாலே ட்ரைனஸ். நீங்கள் வாதனா கை கால் விழுந்தது மட்டும் இருக்கக்கூடாது, ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸ் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலே கேன்சர் பேஷண்ட்டுக்கு பாருங்கள் ட்ரைனஸ் இருக்கும். சித்த மருத்துவத்தில் இப்போ இவ்வளோ நான் ஆயுர்வேதம் பற்றி சொன்னேன். சித்த மருத்துவம் என்ன சொல்கிறாங்க? வாதமல்லாது மேனி நுடங்காது. அப்போ உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணமே பாருங்கள் இந்த வாத நிலை தான். இப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னா இந்த சுண்டைக்காய் என்ன பண்ணணும்? நெஞ்சின் கபம் போம், நிறைக்கிருமி நோயும் போம், மிஞ்சி வாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே வாயை கசப்பிக்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காயை சுவைப்ப இருக்குன்னா எப்படி சுவைப்பீங்க? வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிடணும்னா நெய்யில் வறுக்கணும். இது என்ன செய்யணும்னா, இந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை, நெய்யில் வறுத்து சாப்பிடக்கூடிய உணவை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குங்க. நெய்யில் வறுக்கணும், எண்ணெயில் வறுத்துடக்கூடாது. எண்ணெயில் வறுத்திங்கன்னா அது சாப்பிடவே கூடாது. முதல்ல எண்ணெய் வறுத்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? நல்லெண்ணெய் நல்லதுன்னா அது வேறு. இதில் வறுக்காதீங்க. இதுக்கு வந்து இது அவங்க சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா நெய்யில் தான் வறுக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு 5 காய் 10 காய் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா கூட அதை சாப்பிடலாம். நீங்கள் கொஞ்சம் சாதத்தில் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா சுவைச்சு சாப்பிடுங்க. நான் இதை சாப்பிட்றேன் அப்படிங்கிறது உணர்வு நீங்கள் சாப்பிடணும். வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிடுகிற போது, அதை உணர்ந்து நீங்கள் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கும். நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா ஆரோக்கியம் வரும். அதனால் நோய் வராமல் தடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா? பெண்கள் மட்டும் சாப்பிடணும் இல்லை, பெண்களுக்கு உண்டான நோயை போக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்களும் சாப்பிடலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த சுண்டைக்காயினுடைய மகத்துவம், அந்த நெய்யினுடைய மகத்துவம்லாம் சொல்கிறீங்க. இது சம்மந்தமாக ஏதாவது ஆய்வுகள்லாம் பண்ணி ஏதாவது அதுக்கான ஆய்வுன்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா சொல்லலாம்? கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.